ஹலோ ட்ரேடர்ஸ், நீங்கள் கரெக்டாக சப்போர்ட் ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணாலும் ஸ்டில் லாஸ் ஆகுதா? ரீசன் உங்கள் ஸ்ட்ராட்டஜி இல்லை, நீங்கள் வீக் லெவலில் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் எப்படி கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றத ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். விதவுட் வேஸ்டிங் எனி டைம், let's get started. இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்கலி 1 minute பைனரி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு. இண்டிகேட்டர்ஸ் இல்லை, ஆர்டர் பிளாக்ஸ் இல்லை, ஐசிடி கான்செப்ட்ஸ், எஸ்எம்சி கான்செப்ட் இதை பற்றியெல்லாம் நம்ம பேசலை. ஐ எம் டீச்சிங் பியோர் ப்ரைஸ் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் ரூல், எல்லா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல் கிடையாது. சார்ட்டில் இருக்கிற எல்லா லைனும் ட்ரேடுக்கு யூஸ் பண்ண முடியாது. சில லெவல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும், சில லெவல்ஸ் வீக்காக இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ப்ரைஸு ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்குள்ளே வந்தக்கப்புறம் ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் நடக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, அட்லீஸ்ட் மார்க்கெட் 3 வாட்டி அந்த ஜோனில் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் வரைஞ்சிருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷனோ இல்லை ஒரு ரிவர்சல் கேண்டில் ஃபார்மேஷன் வந்து பெரிய பியரிஷ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகி ரிவர்ஸ் ஆச்சு, ஸ்ட்ராங்காக ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சப்போர்ட் ஏரியாலையும் ப்ரைஸ் ஃபால் ஆகும்போது அந்த சப்போர்ட் ஏரியாவை என்ட்ரு பண்ண உடனே ப்ரைஸ் வந்து ராக்கெட் மாதிரி புஷ் ஆச்சு மேலே அப்படின்னா அவ்வளோக்கு எவ்வளோ அந்த ப்ரைஸ் லெவல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நமக்கு அர்த்தம். நல்ல ரிஜெக்ஷன் இருக்கணும், ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கணும், இம்பல்சிவ் கேண்டில்ஸ் இருக்கணும். இது 3மே இருந்துச்சுன்னா அந்த லெவல் ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை பார்த்து நம்ம எங்கே ட்ரேட் பண்ணலான்னு கற்றுக்கிட்டோம். எங்கே ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிறதுக்கு வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்துடலாம். மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அட்லீஸ்ட் 2 டச்சஸ். 2 ரியாக்ஷன் இருந்தால் தான், அதுவும் சேம் ஜோனில் 2 ரியாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் அது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னே கன்சிடர் பண்ண முடியும். 2 டச் இருந்தால் அது வீக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் ஃபார்மிங் அ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். வீக் லெவல்ஸில் ரிஜெக்ஷனே இருக்காது, ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஸ்லோவாக ரிவர்ஸ் ஆகும், சின்ன சின்ன கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா மார்க்கெட்டு கன்ஃபார்ம் பண்ணாத லெவல் தான் வீக் லெவல். ஸ்ட்ராங் கேண்டில்ஸ் இல்லாத எல்லா இடமும் வீக்கான லெவல்ஸ்ன்னு தான் எடுத்துக்கணும். காமனாக பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சார்ட்டில் 10 சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸை போட்டு வச்சுட்டு எல்லா லெவல்ஸையும் ஸ்ட்ராங்குன்னு நினச்சி ஃபர்ஸ்ட்டு டச் ஆகும்போதே என்ட்ரி எடுத்துருவாங்க. ரிசல்ட் என்ன அப்படின்னா லாஸ். கான்ஃபிடென்ஸ் கம்மியாயிடும், எமோஷன்ஸ் அதிகமாகிடும், அதிகமாக ட்ரேட் எடுப்பாங்க, இன்னும் நிறைய லாஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் 0 ட்ரேடிங் பேலன்ஸ். இதுதான் நடக்கும் மோஸ்ட்டாக. ப்ராப்ளம் ஸ்ட்ராட்டஜி கிடையாது, ப்ராப்ளம் நீங்கள் வரைஞ்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை 5 minute சார்ட்டில் ட்ரா பண்ணுறேன். ரீசன் இஸ் சிம்பிள். ஹையர் டைம் ஃப்ரேமில் லெவல்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ட்ரி மட்டும் 1 minute சார்ட்டில் தான் எடுப்பேன். இது பர்சனலாக நான் பண்ணுற ஒரு விஷயம். பைனரி ஆப்ஷன்ஸுக்கு இதை நான் ஒரு சேஃப் அப்ரோச்சாக பார்க்குறேன். லிசன் கேர்ஃபுல்லி. ஸ்ட்ராங் லெவல்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிள் ஏரியா. அதுக்கு அடிக்கடி மார்க்கெட் போயிட்டு வராது. ஸோ ஸ்ட்ராங் லெவல்ஸ்க்கு வெயிட் பண்ணணும். வீக் லெவல்ஸ் அடிக்கடி டச் ஆகும், போயிட்டு வரும், க்ராஸ் ஆகும். அது ஒரு ட்ராப். வீக் லெவலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா
எப்போவுமே கண்டிப்பாக லாஸஸ் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் நான் லைவில் ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன். எக்ஸாக்ட் ரூல்ஸோட நான் அந்த ட்ரேடை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடை நான் எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி சேனலோட லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in the next video.